இந்த முழு உலகமும் இன்னும் கொரோனா என்கிற கொள்ளை நோயோடு போராடி கொண்டுதான் இருக்கிறது. மாஸ்க் அணிவது மிக முக்கியம் என்ற வார்த்தைகள் கேட்காத மொபைல் ஃபோனே இல்லை. உலக வரலாற்றையே புரட்டி போட்ட இந்த கொரோனாவின் முதல் அலை, இரண்டாவது அலை, தற்போது மூன்றாவது அலையும் தலைதூக்க தொடங்கி இருக்கிறது. மருத்துவர்கள், அரசாங்கம் திரும்ப திரும்ப வலியுறுத்தும் ஒரு காரியம் மாஸ்க் அணியுங்கள் என்பதே. அது நமக்கு பாதுகாப்பை தரும், நமக்கு அருகில் உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் மற்றொரு நபருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போதும் சரி, வெளியிலே சென்றாலும் சரி, மாஸ்க் அணிவது மிக மிக முக்கியம். கொரோனாவோடு போராட வேண்டும் என்றால் இதை நாம் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். பரிசுத்த வேதாகமம் மனுக்குலம் சந்திக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை குறித்து கூறுகிறது. அது என்னவென்றால், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனையோடு உள்ள போராட்டம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எதிர்கொள்ள வேண்டிய போராட்டம். பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய காலம் இது. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் நம்மையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் சத்தியம் என்னும் கச்சையை கட்டி, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை போட்டு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து, இரட்சணியம் என்னும் தலைசீராவையும், தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பாதுகாக்கப்படுவோம். பிரியமானவர்களே, கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை விடவும் நமக்குள்ளாக இருக்கும் இந்த போராட்டம் மிகவும் முக்கியம். இதில் நாம் தோற்றுவிட்டால் வாழ்வில் சமாதானம், நிம்மதி போன்ற காரியங்களை தவறவிட்டு விடுவோம். மாஸ்க் அணிவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் மேற்கண்ட காரியங்களை நாம் அனுதினமும் அணிய வேண்டும். நாம் மாம்சீக மனிதனை பாதுகாக்க மாஸ்க் அணிகிறோம். ஆவிக்குரிய மனிதனை பாதுகாக்க சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து பிசாசின் தந்திரங்களோடும் அதன் சேனைகளோடும் ஜெபத்திலே போரிடுவோம். வெற்றியை பெற தேவன்தாமே நமக்கு வாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.